நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சார், கம் ஹியர். என்ன இது? சார், நேத்து நீங்க கேட்டீங்கல்ல போன மாசத்தோட டிஓடி வேணும், அதான் இது. எத்தனை இருக்கு? 8,66,000. அவ்வளோ இருக்க வாய்ப்பில்லை. இல்ல சார், இவ்வளவுதான் இருக்கு. நான் கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டேன். இல்ல இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. இதுல பார்க்கும்போதே தெரியுது. இதுல தப்பு இருக்குன்னா இது அனுபவமா எடுத்து கொடுத்த லிஸ்ட். அதை பார்த்து தான் நான் என்ட்ரியே போட்டேன். எப்படியோ இந்த ஃபிகர்ல தப்பு இருக்கு. அப்படின்னா தப்பு பண்ணிருக்கிறது அனுபவமா தான் சார். அனுபவமா எழுதி கொடுத்த அந்த லிஸ்ட் எங்க? அது நான் அப்பவே டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டேன். சார், அனுப்பமா, நேத்து ஜூரி கிட்ட கொடுத்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? ஒவ்வொரு ஏரியாலையும் ஃபிகர் எடுத்து எழுதுன ரஃப் காப்பி இருக்கு என்கிட்ட. ஓகே, அதை எடுத்துக்கிட்டு என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். சார். கம் இன். இந்தாங்க சார். இதை பார்த்து எழுதுன ஃபேர் காப்பி தானே ஜூலி கிட்ட கொடுத்தீங்க? ஆமா. இதுல எந்த தப்பும் இல்லைல்ல? இல்ல சார், நான் அதை நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுத்தேன். மொத்தம் 9,24,000. எனக்கு கொடுத்ததை வச்சுதான் சார் நான் என்ட்ரியே போட்டேன். ஒருவேளை அனுபவமா ஃபேர் காப்பி எடுக்கிறப்ப தப்பா இருக்கலாம். என்ன விஷயம் புரிஞ்சிருச்சு. தப்பு பண்ணியிருக்கிறது நீ தான். அதை நியாயப்படுத்த புதுசா போய் சொல்லிட்டு இருக்காத. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அக்கௌண்ட்ஸ் அலட்சியமாக கையாளுற யாரும் எனக்கு இங்கே தேவையில்லை. இன்னொரு வாட்டி இப்படி ஆச்சுன்னா நான் உன் பேரில் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். காட் இட்? போ. அனுப்பமா, நீங்க இருங்க. நீங்க இப்படி உட்காருங்க. நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சுல்ல? ஆனா உங்களோட பேக்ரவுண்ட் எதுவும் எனக்கு தெரியாது. ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்றோம். ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். அதுக்கு என்ன சார், கேளுங்க. கேள்வி கேட்கறதுக்காக உன்னை கூப்பிடல, ஜஸ்ட் உங்ககிட்ட ஓப்பனாக பேசலாம்னு தோணுச்சு. ஆக்சுவலாக உங்களை செலக்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. தேங்க்யூ சார். அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்குது. அதனால தான் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு ஒழுங்காக செஞ்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் உங்களாலேயும் இங்கே இருக்க மற்ற ஸ்டாஃபோட ஹெல்ப்பாலேயும் தான் சார். அதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அகாடமிக் பேக்ரவுண்டும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணலன்னு இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னீங்கல்ல, கம்ப்ளீட் பண்ணாததுக்கு என்ன காரணம்? அதில் உடன்பாடு இல்லையா, இல்லை வேற ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸா? பர்சனல் ப்ராப்ளம் தான் சார் காரணம். அப்படி என்ன ப்ராப்ளம்ஸ்? ஆனால் உங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்கள் சொல்ல வேணாம், நான் கம்பல் பண்ணல. அப்படியெல்லாம் சொல்ல முடியாத விஷயம்னு ஒன்றும் இல்லை சார். படிக்கிற காலத்திலேயே எனக்கு சிவியராக ஹெட்ஏக் வரும். அதுக்காக நான் ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். ட்ரீட்மெண்ட் முடியும் போது படிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பவும் ஊருக்கு போயிட்டோம். அனு, நீங்கள் எங்கே படிச்சீங்க? சாரி, அனுன்னு கூப்பிடலாம்ல? கேஷுவலாக பேசும்போது அப்படியே பேரை சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே சார். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன அனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போது இனி நானுமே அனுன்னு கூப்பிடுறேன். சரி, நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னு சொல்லவே இல்லையே. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு காலேஜில் படித்தேன். அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் சார். நாங்கண்ணா யாரு? அம்மாவும் நானும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கேருந்து என் மாமாவும் வருவார்.
உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எல்லாமே உங்க மாமா தானே இல்லையா? உண்மைதான். அவர் இருக்கிறதால தான் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? இவ்வளவு லேட்டா வர? சரியான டிராபிக். இங்க வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. புது வேலை வேற கிடைச்சிருக்கு. அதுக்கு செலிப்ரேஷன்லாம் இல்லையா? கல்யாணம் முடியட்டும், அப்புறமா செலிப்ரேட் பண்ணலாம். அப்போ வேலை வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு ஸ்பெஷலா எதுவும் இல்லையா? அதுக்கு தான் கல்யாணம் முடியட்டும்னு சொன்னேன். அப்புறம் கொடுக்கறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய லிஸ்ட் நிறைய பாக்கி இருக்கு. நானும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் வாங்கினது பெரிய தப்பா போச்சு. நீ ஆபீஸ்க்கு வருவன் தெரிஞ்சிருந்தா நான் இந்த டிரான்ஸ்ஃபர்க்கே ட்ரை பண்ணிருக்க மாட்டேன். நம்ம ஒண்ணா இங்கேயே ஒர்க் பண்ணிருக்கலாம். அதுக்கு என்ன, இன்னும் ஒரு 2-3 மாசத்துல திருவனந்தபுரத்துல நம்ம ஒண்ணா ஒர்க் பண்ணலாம்ல. ஆனா ஒண்ணு, மரியாதைக்குரிய மேனேஜர் சார் அங்க எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாதான் நடக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்பதானே ஒரு இன்டர்வியூ முடிச்சு இந்த வேலையிலேயே வந்து சேர்ந்திருக்க. அந்த வேலையை நீ நல்லா செய்றியான்னு நானும் பாக்குறேன். திருப்தியா இருந்தா அடுத்த வேலையை பார்க்கலாம். அது என்ன வேலை? மேனேஜரோட ஒய்ஃப் வேலை. அத திருப்திகரமா செஞ்சா ஆபீஸ் வேலையை கன்சிடர் பண்ணலாம். கேட்க மறந்துட்டேன். எப்படி இருக்கு புது ஆபீஸ், புது வேலை? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம்? ஸ்டாஃப்ஸும் ரொம்ப கோஆபரேட்டிவா இருக்காங்க. பாராட்ட வேண்டியது குமார் சார் தான். வெரி பிரில்லியன்ட். டக்குன்னு வேலையை முடிச்சிடுறாரு. அக்கவுண்ட்ஸ்ல அவருக்கு எவ்வளவு நாலேஜ் தெரியுமா? ஆனா ஆளு கோவக்காரர் நினைக்கிறேன். ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. அங்க ஒர்க் பண்ற ஜூலிய சும்மா வறுத்து எடுக்கிறாரு மனுஷன். நல்ல வேலை எனக்கு இது வரைக்கும் அவர்கிட்ட டோஸ் வாங்குற நிலைமை வரல. அது சும்மா இல்ல, நீ என்னோட ரெக்கமெண்டேஷன் தெரிஞ்சதாலதான். ஐயோ ஆமா, அவர் என்ன திட்டாததுக்கு காரணம் நாங்க ஒழுங்கா வேலை செய்யறேன்னு தான். அப்படியே அந்த கிரெடிட்டை தட்டிக்கிட்டு போலான்னு பாக்குறீங்களா? அப்புறம் நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி ஆபீஸ்ல சொன்னிய? இல்ல, நான் சொல்லல. எனக்கு அதை சொல்ல ஒரு மாதிரியா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப திறமைசாலி அந்த ஜூலி. எனக்கும் தோணுச்சு நம்ம 2 பேருக்குள்ள அப்படி என்னன்னு ஜூலி தெரிஞ்சுக்க ட்ரை பண்றா. நான் தான் பிடி கொடுக்கல. ஏன் பிடி கொடுக்கவே இல்ல? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்குமே தெரிய போற விஷயம் தானே அது. இருந்தாலும் என்னால முடியாதுப்பா. கல்யாணம் நெருங்கும்ல, அப்ப பாக்கலாம். சரி, உங்க இஷ்டம். கல்யாண நெருக்கத்துல கொஞ்ச நாள் லீவ் போட வேண்டி வரும்னு அப்பா சொல்றாரு. அதுக்கு என்ன, லீவ் போட்டுருங்க. உங்க கல்யாணத்துக்காக தானே லீவ் போட சொல்றாங்க. அது சரி. நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டு உடனே சுப்ரியா கல்யாணத்தை முடிக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. அவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். அதுக்கும் அலைய வேண்டியிருக்கும்ல. சுப்ரியா கேட்ட ஒரு மாப்பிள்ளைய நான் சொல்லட்டுமா? சொல்லு. புரோக்கரேஜ் கொடுக்கணும். அப்பதான் நான் சொல்லுவேன். தரம்பா, சொல்லு. நல்ல சம்பந்தமா இருந்தா பேசுவோம். குமார் சார். உன் சஜஷன் நல்லா இருக்கே, அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனா உடனே வேண்டாங்கிறது என்னோட அபிப்பிராயம். என்ன பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். சரிதான். அவன் கொஞ்சம் கோவக்காரங்கிறதால விஷயத்தை மெதுவாவே ஓபன் பண்ணுவான். அப்போ புரோக்கரேஜ் கன்ஃபார்மா கிடைச்சிடும்ல? அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தரேன். கல்யாணம் வேலை ஆரம்பிச்சாச்சு, நீங்க இன்னும் வரலையேன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேனே. இங்க வரணும், கல்யாண வேலையில எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு விசாரிக்கணும் அப்படின்னு கொஞ்ச நாளா நான் இங்க வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டைம் கிடைக்கணும்ல. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலாம்னா அது நடக்காது. அதான் ஃப்ரீயான உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். நீங்க இங்க வந்ததுனால என் புருஷன் கொஞ்சம் மூச்சு விடுவாரு. எல்லா வேலைக்கும் அவர் மட்டும்தான் ஓடிட்டு இருக்காரு. அவன் ஏன் தனியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான்? மனோவை கூட சேர்த்துக்கலாம்ல. நடக்க போறது அவனோட கல்யாணம் தானே. ஓ, இந்த காலத்து பசங்களை பத்தி சொல்லணுமா? அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. சரி, பொண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு தானே? அவளேதான். அனுப்பமா. மனோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். வேற என்ன செய்யறது? அவன் அடம் பிடிக்கிறான்னு நீங்களும் அமைதியாயிட்டா? நீயும் சேதும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். எங்களால என்னென்ன பண்ண முடியும்? எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். அன்பாவும் கோவப்பட்டும் சொல்லி பார்த்தாச்சு. வேற ஒரு சம்பந்தத்தையும் நாங்க கொண்டு வந்தோம். அவன் எதையுமே காதுல போட்டுக்கல.
அப்புறம் வேற வழி இல்லாம நாங்களும் ஒத்துக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா வாழ போறது அவங்க தானே. அது 2-3 தடவை தட்டி கழிச்சு போன சம்மதம் தானே. அதையே மறுபடி நடத்த பாக்குறது ஐஸ்வர்யம் இல்லைங்கிறேன். அது மட்டும் இல்லம்மா, இதுல நீங்க கவனிக்காத மிகப்பெரிய ஆபத்தும் இருக்கு. அது என்ன ஆபத்து? அந்த பொண்ணோட முதல் புருஷன் இருக்கான்ல, அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொன்னீங்கல்ல, அது ஒருவேளை அந்த பொண்ணோட ஜாதகத்தால நடந்திருந்தா, பொண்ணோட ஜாதகம் சரியா இல்லைன்னா புருஷனை தாமா பாதிக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணோட ஜாதகத்துல எதுவும் தோஷம் இருக்குமோ? அந்த பொண்ணோட ஜாதகத்தை மனோ இங்க கொண்டு வந்து காட்டினான். அவரும் அதை கொண்டு போய் எங்கேயோ பார்த்துட்டு தான் வந்தாரு. அதுல எந்த தோஷம் இல்லையேனா? என்னம்மா அப்படி இருக்க? இந்த காலத்துல ஜாதகத்தை மாத்துறதா ஒரு பெரிய விஷயம்? வெறும் 500 ரூபாய் கொடுத்தா போதும், ஜாதகத்தை எப்படி வேணாலும் மாத்தி எழுத இங்க ஆள் இருக்கு. அவங்க கொடுத்தது உண்மையான ஜாதகமா இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஐயோ, அப்ப நம்ம என்னென்ன பண்றது? அந்த ஜாதகம் உண்மையான தெரிஞ்சுக்க என்னென்ன பண்றது? ஏமா நீ எதுக்குமா இப்ப டென்ஷன் ஆகுற? இந்த மாதிரி ஜாதகத்தையே மாத்தி கொடுக்கறவங்க இருக்காங்கன்னு தான் நான் சொன்னேன். மனோவோட ஜாதகத்துல விபத்து நடக்கிற மாதிரி எந்த எச்சரிக்கையும் இல்லைங்கிறதுனால எந்த ஆபத்து இருக்காதுன்னு நாம நம்புவோம். என்ன இருந்தாலும் விபத்துல புருஷன் இழந்த பொண்ணுக்கு உன் பையனை கட்டி கொடுக்கறது மிகப்பெரிய முட்டாள்தனமா இருக்கும். இனி என்ன பண்றது? வர்றது வழியில எங்காவது அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த ஆண்டவன் யாருக்கு என்ன நடக்கும்னு எழுதி வச்சிருக்கானே. ஒருவேளை அப்படி ஏதாவது தோஷம் இருந்தா அதுக்கு ஏதாவது நிவர்த்தி இருக்கும்ல? இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சில பூஜைகள் இருக்கு. தோஷத்தை போக்கணும்னா அதுக்கு கடவுளுக்கு சில பூஜைகள் பண்ணி ஆகணும். அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஏதாவது செய்யலாமா? அதெல்லாம் செய்ய வேண்டியது நாம இல்லையே, மனோ தானே. அவனுக்கு தானே அந்த தோஷத்தை சரி பண்ணணும். அவன் தான் அதுக்கு முன்ன நிக்கணும். ஆனா நீ பூஜைன்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட போனா இந்த காலத்து பசங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா? இந்த காலத்து பசங்கள்லாம் இந்த பூஜை மந்திரம்னு கேட்டாலே கேலியும் கிண்டலும் பண்ணுதுங்க. மனு வந்துட்டான். அவன் கிட்ட நீங்களே இந்த விஷயத்தை பத்தி பேசுங்கண்ணா. நீங்க சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். வரட்டும், சொல்லி பார்க்கலாம். தோஷம் தீர்றதுக்கு யோகம் இருந்துச்சுன்னா அவன் நான் சொல்றதை கேட்பான். அப்படி ஒரு யோகம் இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? விதி என்னவோ அதுபடிதான் எல்லாம் நடக்கும். அதை ஏத்துக்கணும். இதெல்லாம் உன்கிட்ட எப்படிடா வந்தது? வாங்க போன உங்க அப்பா எங்க போனாரு? அப்பாவை வர வழியில ஜங்ஷன்ல பார்த்தேன். அப்பதான் கொடுத்து விட்டாரு. அவர் வேற எங்கேயும் வெளியே போறாரா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதாப்பா வந்தேன். இது ஒரு கல்யாண வீடு இல்லையா? கல்யாண வேலையெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்குன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆனா இங்க எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. என்ன நடக்குது இங்க? ஆர்ப்பாட்டமா எதுவும் செய்ய வேண்டாம்னு நான் தான் சொன்னேன். உனக்கு நடக்க போற கல்யாணத்தை நீயே கொண்டாடலன்னா எப்படி? அதெல்லாம் வாழ்க்கையில ஒரே தடவை நடக்கிற விஷயம். அந்த ஒரு நாள் கொண்டாடுறதுல என்ன ஆயிட போகுது? அதுக்கப்புறம் நம்ம வாழ்றதுதானே முக்கியம். நீ சொல்றது உண்மைதாப்பா. ஆனா உன்ன மாதிரி இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? எப்படியோ நான் அந்த மாதிரி இல்ல. நானும் உன்னுடைய அம்மாவும் உன் கல்யாண விஷயத்தை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம். எது எப்படியோ ஏற்கனவே கல்யாணமான அந்த பொண்ணை நீ கட்டிக்கிறன்னு முடிவு பண்ணிட்ட. அது உன் விருப்பங்கிறதுனால சரி அப்படியே நடக்கட்டும்னு மத்தவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா எதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை நடத்துறது ரொம்ப நல்லதா இருக்கும். தோஷம் இருக்காது பாரு. என்னது தோஷம்? இங்க அப்படி யாருக்கு தோஷம் இருக்கு? டேய், 2-3 தடவை பேச்சுவார்த்தை நடந்தும் நடக்காம நின்னு போன கல்யாணம் தானே இது. அப்படிப்பட்ட தடைகள் எதுவும் இனிமே இல்லாம இருக்கணும்ல. எந்த தடையும் இல்ல. 2 பேரும் மனசோட மனசு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு மேல இந்த பூஜை மந்திரம் இதெல்லாம் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதெல்லாம் பழைய ஸ்டைலு. அதை வச்சே சம்பாதிக்கலாம் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அது அப்படி இல்ல. அனுபமா ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணு தானே. அவ புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா நீ தானே சொன்ன. அதுக்கு என்ன? டேய், இறந்து போனாலும் அந்த ஆளுடைய ஆத்மா இங்க எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கும். ஒருவேளை அந்த ஆத்மா தான் கல்யாணத்தை நிறுத்துதுன்னு தன்னோட மனைவியை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறத அது ஆவியா இருந்தாலும் எப்படா ஒத்துக்கும்? அந்த மாதிரி உள்ள கெட்ட ஆவிகளோட தொல்லையை நீக்கி தோஷத்தை நிவர்த்தி பண்ணத்தான் பூஜை நடத்தி ஆகணும்னு சொல்றேன். என்ன நீங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஆவி வந்து எங்க கல்யாணத்தை நிறுத்த போதா? மனோ, அண்ணன் சொல்றதுல விஷயம் இருக்குடா. அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குதுடா.
அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு? மாமாவை இங்க பார்த்த உடனே நினைச்சேன் ஏதாவது இந்த மாதிரி பண்ணுவார்னு. கரெக்டா பண்றாரு. மனு, ம். பெரியவங்க சொல்றது சில பேருக்கு கசக்கும். கெட்ட நேரத்துக்கு தான் இப்படி எல்லாம் நடந்துக்கணும் தோணும். அண்ணே, நான் தான் அப்பவே சொன்னேனம்மா, தோஷ நிவர்த்திக்கான யோகம் அவனுக்கு இல்லவே இல்லை. அவனுக்கு நல்ல புத்தி வரணும்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. கல்யாண வீட்ல எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பெருசா பண்ண மாதிரி தெரியலையே. என்னத்த அரேஞ்ச் பண்றது? என் பையன் சொல்றான், முகூர்த்த நேரத்துக்கு நேரா போய் மணவரையில உட்கார்ந்தா போதாதான்றான். பொண்ணு வந்ததும் தாலியை கட்டி மாலையை போட்டு பாறான். அவ்வளவுதான் கல்யாணமா. கல்யாணத்துல முக்கியமா நடக்க வேண்டியது அதானே. நீங்க எப்ப வந்தீங்க மாமா? இப்பதான் வந்தேன். ஆஹா. சித்தப்பா இல்ல? வெளியே போயிருக்காரு. மனுவும் சுப்ரியாவும் அவங்க மேல இருக்காங்க. நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன். இவதான் மனோக்கு இப்ப எல்லா உபதேசமும் பண்றா. அது சரி. நீ எனக்கு கொடுத்ததுக்கு நான் மறுபடியும் கொடுத்துட்டேன். வாங்க போறேன். கொஞ்சம் லைன்ல இரு, நான் இப்ப வந்துடுறேன். நீ எங்க போற? நான் கட் பண்ணிட்டு கால் பண்ணவா? வேண்டாம் வேண்டாம், ஹோல்ட் பண்ணா போதும். சொல்லு. ஆமா, எங்க போயிட்டு வந்த? அது கொஞ்ச நாளாவே என்னங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. வாசல்ல யாராவது ஒட்டு கேக்குறாங்களான்னு பார்க்கதான் போனேன். இப்ப அங்க யாரும் இல்ல, நீ சொல்லு. என்னங்க கெஸ்ட் யாரும் வந்திருக்காங்களா? என் மாமா எல்லாம் வந்திருக்காங்க. மனோ அண்ணா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மனோ அண்ணா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஏன் கல்யாணத்தை நடத்தணுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சாகணும். அதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். என்ன பிளான்னு தெரியாம நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்றது? அது சரி, தெரிஞ்சாதான் சப்போர்ட் பண்ணுவியா? நீ என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்கல்ல? நம்பிக்கைலாம் இல்லாம இல்ல. உன்னோட பிளான் என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு ஏத்த மாதிரி என்னால மூவ் பண்ண முடியும். அதனாலதான் கேக்குறேன். ஒரு நாள் நான் உன் வீட்டு வாசலுக்கே வந்து சுப்ரியான்னு கூப்பிடுவேன். நீ உடனே கிளம்பி வந்துடணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள் பிளான். ஐயோ, என்னால அதெல்லாம் முடியாது. எனக்கு பயமா இருக்கு. இதை தவிர வேற என்ன நடக்க போகுதுன்னு நீ நினைக்கிற? உன் வீட்டு ஆளுங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தங்கம். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு உங்க வீட்டுக்கு வந்து நின்னேன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாரு. அது மட்டும் தான் வழியா? ஓடி போறது தவிர வேற வழி இல்லையா? இதுக்கு பேரு ஓடி போறதுன்னு யார் சொன்னா? உங்க வீட்டாளுங்க முன்னாடி கெத்த தலை நிமிந்து வரணும். அப்போ அப்பா அம்மா எல்லாம் அவங்க தடுப்பாங்கல்ல? அதுக்கு நான் ஒன்னும் அங்க தனியா வரப்போறது இல்லையே. எதுக்குமே பயப்படாத தில்லான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் கூட. அவங்களும் என் கூட வருவாங்க. உன் அப்பாலாம் நின்ன இடத்துல இருந்து அசைய கூட மாட்டாரு. அதனால அதை எல்லாத்தையும் நினைச்சு நீ பயப்பட தேவையே இல்லை. யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். நான் கட் பண்றேன். இவ்ளோ நாளா கல்யாணம் நடக்கலன்னு தான் உன் பிரச்சனையா இருந்தது. இப்ப கல்யாண தேதி நெருங்க நெருங்க திரும்பவும் டென்ஷன் ஆகுற. ஏன்டா இப்படி நீ டென்ஷன் ஆகுற? எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது? கீழே யார் வந்திருக்கான்னு பாத்தில? என் மாமா வந்திருக்காரு. அவரு சரியான சகுனி. ஏய், அவர் ஒரு பாவம்டா. லக்ஷ்மி, அவர் யாருன்னு இன்னும் உனக்கு சரியா தெரியல. இப்பவே அம்மா கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியல. என்ன கூப்பிட்டு அவர் சொல்றாரு, பூஜை நடத்தணுமா. அனுவோட இறந்து போன புருஷனோட ஆவிதான் கல்யாணத்தை நடத்த விடாம தடுக்குதான். அந்த ஆவியை விரட்டி ஆகணுமா. ஸ்டூபிடிட்டி. எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்த தெரியுமா? அந்த காலத்து ஆளுங்களடா, அவங்க நம்பிக்கையில இருந்து அவங்க எப்பவுமே வெளியே வர மாட்டாங்க. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நான் அதை பெருசா எடுத்துக்கல லட்சுமி. ஆனா இப்ப விஷயம் அது இல்லையே. மாமா அங்க இருந்து அம்மா கிட்ட என்னெல்லாம் சொல்லுவாருன்னு யாருக்கு என்ன தெரியும்? எங்க அம்மாவும் அண்ணன் சொல்றதை என்னைக்குமே தட்டவே மாட்டாங்க. கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சிருவாரோ எனக்கு இப்ப பயமா இருக்கு. அப்படி ஒரு காரணம் கிடைக்கதான் காத்துட்டு இருக்காங்க அம்மா. அவங்களுக்கு தான் அனுவை ஏற்கனவே பிடிக்காதுல்ல. இதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. டேய், அப்படி எதுவும் ஆகாதுடா.
நீயும் அனுவும் ஒருத்தர் விரும்புற வரைக்கும் யார் உங்களுக்கு தடையா இருந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நிறுத்த வாய்ப்பு இல்ல. கொஞ்ச நாளைக்கு கல்யாணத்தை வேணா தள்ளி போட முடியும், அவங்களால அதான் முடியும். 2 தடவை நின்னு போன கல்யாணம் இப்ப மறுபடியும் கல்யாண பேச்சு எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அது உங்களுக்குள்ள இருக்கிற லவ்னாலதான். அதனால நீ எதுக்குமே பயப்படாத, எல்லாமே கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். நீயும் அனுவும் சந்தோஷமா வாழதான் போறீங்க. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அனு எப்படி கல்யாணத்துக்கு திரும்பவும் ஒத்துக்கிட்டா அப்படின்றதுதான். இவ்வளவு நாளா கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டவ இப்ப இப்படி திடீர்னு ஒத்துக்கிட்டான்னு தான் புரியல. அதிசயம்தான். நீ நினைக்கிற மாதிரி இது அதிசயமாலாம் நடக்கல. அதுக்காக எத்தனை நாள் அவ பின்னாடி அலைஞ்ச தெரியுமா? அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணத்துக்கே ஓகே சொன்னா. அப்படி என்ன பண்ண? டேய் சொல்லுடா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ அப்படி என்னதான் பண்ண சொல்லுடா. அது எனக்கும் அனுவுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். அவ்வளவு பெரிய ரகசியம் என்ன இருக்கு? நீங்கிறதால நான் சொல்றேன், உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். என்ன விஷயம் சொல்லுடா. அம்முவை பிரிய முடியாம தானே அனு இத்தனை நாளா கல்யாணத்துக்கு ஒத்துக்காமலே இருந்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்முவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணத்துக்கே சம்மதிச்சு. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? அம்முவை இங்க கூட்டிட்டு வர போறியா? மெதுவா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதா. நீயே கத்தி எல்லாருக்கும் காட்டி கொடுத்துறாத. இதெல்லாம் கனவுல கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கல்யாணம் முடிஞ்சு கல்யாண பொண்ணு கூடவே ஒரு சின்ன பொண்ணு வருவான்னு சொன்னா யாரா அதுக்கு ஒத்துப்பா? உன் அம்மா இதுக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலை சொல்லிட்டேன். கல்யாணத்தை நடத்த இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. நீ இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேடா. கல்யாணம் நடக்கணும்ன்ற ஆசையில நீ இப்படி சொல்லிட்டு வந்திருக்கடா. ஆனா அதனால வரப்போற பிரச்சனைய பத்தி நீ யோசிச்சியா? அம்மா அனுப்பமா பொண்ணுன்றது உனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அது மத்தவங்க பார்வைக்கு அனுப்பமாவோட தங்கச்சி மட்டும்தான். அத நீ மறந்துடாத. உனக்கு எங்க ஞாபகம் இருக்கும்? தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பியாடா? வேற என்ன பண்ண சொல்ற? கல்யாணத்தை தள்ளி போடுங்கன்னு அனு சொல்லிட்டு இருந்தா. கல்யாணத்தை உடனே நடத்தணும்னு அம்மா அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் நடுவுல இருந்துகிட்டு நான் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்காக நீ இப்படி பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைடா. உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் நீ யோசிச்சிருக்கணும். கண்டிப்பா உங்க அம்மா இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. அது மட்டும் கன்ஃபார்ம். அம்மா, ஏன் இப்படி ஓடி வர? நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா? மனோ அண்ணா கல்யாணம் பண்ணி இங்க வரும்போது யாரெல்லாம் இங்க கூட்டிட்டு வர போறாருன்னு தெரியுமா? யார கூட்டிட்டு வரான்? அவன் கல்யாணம் பண்ண போற அனுப்பமாவை கூட்டிட்டு வர போறான். வேற என்ன? இல்ல அம்மா, அங்க அம்முன்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவளையும் கூட்டிட்டு வர போறாங்க. அம்முவ இங்க கூட்டிட்டு வர போறாங்களா? அம்மு அவளோட தங்கச்சி தானே. கல்யாணம் முடிஞ்சு முதல்ல இங்க வரும்போது அவங்க சொந்தக்காரங்களாம் வர்றது சகஜம் தானம்மா. அதைத்தான் இப்ப சொல்றா போல இருக்கு. அப்படி இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அனுப்பமா கூட அம்முவையும் இங்கே தங்க வைக்க போறாங்களா. இது உன்கிட்ட சொன்னது யாரு? மனு அண்ணா லட்சுமி அக்கா கிட்ட சொல்றத நான் கேட்டேனே. எதுக்காக அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வராங்களா? யாருக்கு தெரியும்? ஒருவேளை உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும்னு நினைச்சாங்களோ என்னவோ. போடி, சும்மா விளையாண்டுட்டு இருக்காத. நான் கேட்ட விஷயத்த தான் சொன்னேன், பொய்யெல்லாம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்முவை பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு தான் அனு இவ்வளவு நாளும் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம தள்ளி போட்டுட்டு இருந்தாங்களாம். அம்முவையும் இங்க கூட்டிட்டு வரலாங்கிற நிபந்தனையால தான் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு மனோ அண்ணன் லட்சுமி அக்கா கிட்ட சொல்றத நானே என் காதால கேட்டேன். நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்களோட இஷ்டம். இல்லனா கல்யாணம் முடிஞ்சு அந்த அம்முவை இங்க கூட்டிட்டு வரும்போது நீங்களே நம்ப போறீங்க. என்னதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு? உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு விஷயம் நடக்காது. கல்யாணம் முடிஞ்சு தங்கச்சியை கூட்டிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வர்றதா? உன் பையனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அண்ணனுக்கு காதல் கிறுக்கு பிடிச்சிருக்கு போல. அப்படி மட்டும் நடந்தா நான் இப்பவே சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன். அப்படிலாம் அவளோட தங்கச்சிய நான் என் வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன். முதல்ல இது உண்மையானு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் வாங்கண்ணே. எல்லாத்தையும் அவன் இஷ்டத்துக்கு நடத்ததா இருந்தா அப்பா அம்மான்னு நாங்க 2 பேரும் எதுக்காக இங்க இருக்கோம்? வாங்கண்ணே. மனு, நீ எவ்வளவு சொன்னாலும் சரி,
இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு விருப்பமே இல்ல. அனுபமா அப்படி சொல்லியிருந்தாலும் நீ அத பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். காதலிச்சு பொண்ண கல்யாணம் பண்றது நல்லதுதான். ஆனா நீ இப்படி ஒரு முடிவெடுத்தது முட்டாள்தனம். இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ உன் வீட்டு ஆளுகிட்ட கொஞ்சம் கேட்டிருக்கலாம்ல. யாராவது இதுக்கு ஒத்துப்பாங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப அந்த சின்ன பொண்ணை பத்தி தேவையில்லாத கேள்வியோ சந்தேகம் தான் வரும். அதெல்லாம் போகட்டும். நீ ஒரு சின்ன பொண்ணை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. வாழ்க்கை ஃபுல்லா உன்னால அம்மாவை பாத்துக்க முடியுமா? படிக்க வச்சு ஆளாக்கி அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் அந்த பொறுப்பை நீ ஏத்துக்க முடியுமா? லட்சுமி, நீ இப்படி குறை சொல்லிட்டு இருக்காம தயவு செஞ்சு நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்க. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு தான் இங்க இருக்க போறோம். அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துல தானே போய் தங்க போறோம். நாங்க அங்க தங்கறதால எங்க கூட அம்மு தங்குனா யாருக்கு தெரிய போகுது? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்ப தன்னால அம்மு மேல அவளுக்கு இருக்கிற அக்கறை குறையும். அந்த நேரத்துல அம்மாவை கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட விட்டுறலாம்ல. அந்த ஐடியால தான் நானும் ஓகே சொல்லியிருக்கேன். மனோ, கண்டவனோட குழந்தைய வளர்க்கறதா என்னோட வேலையாடா? நீங்க வளர்க்கணும்னு யாருமா சொன்னா? நான் அனுவோட அம்மா பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓ, அது சரி. அப்போ நான் கேட்ட விஷயம் எல்லாமே உண்மையா? ஐயோ, சொல்றா, நான் கேட்டது உண்மையா? சரி, இப்ப அப்படி என்னதான் கேட்டீங்க? கல்யாணம் முடிஞ்சதும் வரப்போற அனுப்பமா அவளோட தங்கச்சியை இங்க கூட்டிட்டு வரதா ஐடியா இருக்கா? அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியணும். சொல்லுடா. இதுக்கு மேல நீ எதுவும் கேட்க வேண்டாமா? அவன் சைலண்டா இருக்கும்போதே தெரியல அது எல்லாம் உண்மைதானே? இல்லனே, இவன் வாயால அதை சொல்லி நான் கேட்கணும். சொல்லுடா, நான் கேட்டது உண்மையா? அம்மா, நான் எதுக்காக கூட்டிட்டு வரணும்னு சொல்றேன்னா, அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்கம்மா. திடீர்னு ஒரு நாள் அனு இங்க வந்துட்டானா அது அம்முவை பாதிக்கும் சொல்லிதான் நான் இப்படி. நீயும் சுப்ரியாவும் இங்க ஒன்னா வளர்ந்தவங்க தானே? அதுக்காக சுப்ரியாவை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது கூட நீயும் போவியா? ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்காக இவன் எதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கான்? தங்கச்சியும் கூட தங்க வச்சுக்க ஒத்துக்கிறாராம். யாருக்கு தெரியும், எங்களெல்லாம் இங்க இருந்து விரட்டி விட்டுட்டு அவ அம்மாவையும் இங்கேயே கூட்டிட்டு வந்து தங்க வச்சிடலான்னு அவகிட்ட வாக்கு கொடுத்துருப்பான் போல இருக்கே. இன்னும் இவன் எதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டான்னு தெரியல. வெக்கம் கெட்ட பையன். அம்மா, இதை இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியமே இல்ல. டேய், கௌரவமா வாழ்ற குடும்பத்துல யாராவது இப்படி எல்லாம் செய்வாங்களா? நாளை பின்ன யாருக்காவது இதெல்லாம் தெரிய வந்தா அப்புறம் நமக்கு தான் பெரிய அசிங்கம். குடும்பத்து மானம் காத்துல பறக்கும். இவ்ளோ தியாகம் பண்ணி அந்த அனுப்பமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னடா இருக்கு அவகிட்ட? நல்ல கிளி மாதிரி ஒரு பொண்ணை இவனுக்காக நான் பார்த்து வச்சிருந்தேன். அந்த பொண்ணை வேண்டான்னுட்டான். ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ண. சரி போட்டோன்னு அதுக்கும் நாங்க ஒத்துக்கிட்டோம். எதுக்கு அப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம்? பையனோட விருப்பத்துக்கு நாங்க தடையா இருந்தோன்ற கெட்ட பேரு எங்களுக்கு வர வேண்டான்னுதான். ஆனா இந்த விஷயத்துல இப்படி ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு எங்களுக்கு இப்பதானே தெரியும். அம்மு ஒரு சின்ன பொண்ணு தானம்மா. அவ கொஞ்ச நாளைக்கு எங்க கூட தங்கறதுல அப்படி என்ன ஆயிட போகுது? அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு வேற யாருமே இல்லையா? பதில் சொல்லு, அப்ப நான் ஒத்துக்கிறேன். அதை விட அந்த பத்மஜாக்கு வேற என்னடா வேலை இருக்கு? அவங்கதான் அந்த பொண்ணை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினாங்களே. இப்ப என்ன வேண்டான்ட்டாங்களா? இல்ல அந்த குழந்தைய ஒதுக்கி வச்சுட்டு வேற ஏதாவது வேலை பாக்குறாங்களா? அம்மா, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறேன்னு சொல்றியா? உன் கல்யாணம் மட்டும் நடந்தா ஊர்க்காரங்க உன்னை பார்த்து பேசுற வார்த்தைகள் இதை விட ரொம்ப மோசமா இருக்கும்டா. மனோ, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. அந்த பொண்ணை வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அந்த பொண்ணோட தங்கச்சி இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க விட மாட்டேன். அதையும் மீறி அந்த பொண்ணு இங்க வருவானா உன் கல்யாண கனவை நீ மறந்து தூக்கி போட்டுரு. அந்த பத்மஜா கிட்ட உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற லட்சணம் இதுதானான்னு கேட்கணும்னு எனக்கு துடிக்குது. அது இந்த விசேஷ நாள்ல மட்டும் கடையில டிஸ்கவுண்ட் சேல் போடுவாங்க. ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கல்யாணத்துல நான் முதல் தடவை அப்படி கேள்விப்படுறேன். அக்காவை கட்டிக்கிட்டா தங்கச்சி ஃப்ரீ. இது நடக்காது மனோ. நல்லா இருக்கு உன் கல்யாணம். அவர் சொன்னது கேட்டியா?
ஐய, எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இது. கல்யாண பொண்ணு கூட அவ தங்கச்சி ஃப்ரீ. இதுல இப்படி ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்கு எனக்கு தெரியும்? தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு நாங்க சரின்னு சொல்லிருப்போமானே. சீதா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இது நமக்கு செட் ஆகிற பந்தம் இல்லைன்னு. அன்னைக்கே ஒளிச்சு கட்டிருக்கணும். இப்போ நாங்க இதுக்கு முழு மனசோட ஒத்துக்கவே இல்லைன்னு. கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் இவ அடம் பிடிச்சா நாங்க என்னென்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கண்ணே. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் வேண்டாம் வேண்டான்னு. இதுல என் புருஷன் வேற வக்காலத்து. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, அவனோட ஆசையை நம்ம நிறைவேற்ற வேண்டாமான்னாரு. ஏற்கனவே இத பத்தி பேசி வேண்டான்னு ஒதுக்குனது தானே இது. பொண்ணோட அம்மா சில ரகசியங்களை மறைச்சு வச்சதுனால அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு என் வீட்டுக்காரு வக்காலத்து. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ராஜிகோட வாழ்ற உன் புருஷனை தான் முதல்ல சொல்லணும். ச்சே, சொந்த பையனோட கல்யாண விஷயத்துல யாராவது இப்படி யோசிப்பாங்களா என்ன? அனுப்பமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என் பையன் உறுதியா சொன்னதுனால என் வீட்டுக்காரும் சரின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்ல காரியம். இங்க பாரு, இந்த காலத்து பசங்க இருக்காங்கல்ல, தோல் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா போதும் கவுந்துருவாங்க. அதுக்கப்புறம் குடிகாரனை விட மோசமாகி அப்படியே ஒரு போதையில மிதப்பானுங்க. அந்த போதை தெளியும் போதுதான் நாம கொஞ்சம் இன்னும் தெளிவா இருந்திருக்கலாமோன்னு பசங்களுக்கு தோணும். மனோதான் அப்படி ஒரு முட்டாள்தனம் பண்றான்னா நீங்களும் அதுக்கு துணை போயிருக்க கூடாது. சேச்சே, இதெல்லாம் ரொம்ப மோசம். என்ன பண்றதுனா, ஏதோ கெட்ட நேரம் இதெல்லாம் நடந்துருச்சு. சேது அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் நீ எதுக்கு அதுக்கு ஒத்துக்கிட்ட? உனக்கு அறிவில்லையா? ஐயோ, நான் தான் தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றேன்ல. இதோட ஒரு நல்ல வரன் அவனை தேடி வந்தது. 2 பசங்களுக்கும் ஒரே வீட்ல அமையற சம்பந்தம். சுப்ரியாவுக்கு பார்த்த பையன் அமெரிக்கால இருக்கான். அவனுக்கு சுப்ரியாவை பார்த்தது ரொம்ப பிடிச்சு போச்சு. மனோவுக்கு பார்த்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகா இருந்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மனோவை அமெரிக்கா கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதை ஏமா நடத்தல? இவன் முடியாதுன்னு உறுதியா சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளவு நல்ல ஒரு சம்பந்தம் வந்தும் அதை நடத்தாம விட்ட உன்னையெல்லாம் சவுக்கால தான் அடிக்கணும். ஒருவேளை 2ஆம் தர பொண்ணை தான் கட்டிக்கணும்னு தலையெழுத்து என்னவோ அவனுக்கு. எவ்வளவு சொன்னாலும் அவன் அந்த முடிவுல இருந்து மாற மாட்டேங்கிறானே. பசங்க இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளால சொல்ல தானே முடியும், வேற என்ன பண்ண முடியும்? சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா வசியம் பண்ணிருக்காங்க. அதுதான் வயிற்றுக்குள்ள போய் நமக்கு வேலையை காட்டுது. அதனாலதான் மனோவால அதை தூக்கி எறிய முடியல. ஆனாலும் கல்யாண பொண்ணு கூட அவ தங்கச்சியையும் அனுப்பி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க பாரு. அந்த வீட்டாளுங்களை சொல்லணும். அந்த பத்மஜா இருக்காளே, அவ அதுவும் செய்வா, அதுக்கு மேலேயும் செய்வா. அவளை கூப்பிட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க அந்த தைரியம் உனக்கு இல்லையே. ஆனா உன் பையன் அப்படி இல்லைன்னா தான் பெரிய அதிசயம். தைரியம் இல்லாமல இல்லன்னு. அவளை இன்னைக்கு கூப்பிட்டு 4 வார்த்தை கேட்கலனா எனக்கு தூக்கமே வராது. இந்த போன் எங்க வச்ச? இனிமே கல்யாண பேச்சை எடுத்துக்கிட்டு இந்த பக்கமே வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசு. ஹலோ, சொல்லுங்க சீதா. அது என்னோட பையன் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தது உங்க பொண்ணு அனுப்பமாவை மட்டும்தான். அது கூட ஃப்ரீயா ஏதாவது அனுப்பி வைங்கன்னு நாங்க கேட்கவே இல்லையே. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. எங்களுக்கும் இந்த விஷயத்துல ஒன்னும் புரியல. அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். வழக்கமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பையன் வீட்டுல கேட்கறத விட அதிகமா பணத்தையும் நகையையும் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க. ஆனா நீங்க கல்யாண பரிசா அனுப்பமா கூட அம்முவையும் அனுப்பி வைக்கிறீங்க போல இருக்கு. அம்முவை அங்க அனுப்புறதாவா? அப்படின்னு யார் சொன்னா? எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா நடிக்காதீங்க. இது எல்லாமே உங்களோட யோசனைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதெல்லாம் இங்க நடக்காது பத்மஜா. இப்ப நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்போ கூடவே இன்னொரு குட்டி பொண்ணையும் அனுப்புற வழக்கம்லாம் எங்க குடும்பத்துக்கு கிடையவே கிடையாது. சும்மா இல்ல, உங்க புருஷன் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனது நல்ல குணம் இருந்தா தானே. சீதா, அனாவசியமா பேசாதீங்க. அம்மு உங்களுக்கு பிறந்தவ இல்லைன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க அவளை எடுத்து வளர்த்ததா எங்க கிட்ட சொன்னீங்க. நாங்களும் அதை நம்பணும். ஒருவேளை உங்களால அவளை வளர்க்க முடியலன்னா ஏதாவது அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் விடுங்க. அதை விட்டுட்டு என் பையன் தலையில கட்டி வைக்கணும்னு நினைக்காதீங்க. அம்முவை யாரு உங்க பையன் தலையில கட்டி வச்சது? இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சத்தியமா தான் சொல்றேன். நீங்க நம்புனா நம்புங்க, இல்லைன்னா போங்க. அதை நீங்க பண்ணலன்னா அது உங்க பொண்ணு பண்ணிருப்பா. மனோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ தங்கச்சி இங்க கூட்டிட்டு வந்துடலான்னு தான் அவ பிளான் பண்ணிருக்கா.
இப்பதான் எங்களுக்கு எல்லா விஷயமே தெரிய வந்தது. அம்மு வேற இடத்துல தங்க வைக்கிறத பத்தி நான் இது வரைக்கும் எதுவும் யோசிக்கல. அனு அந்த மாதிரி யோசிச்சிருக்கான்னு இப்ப நீங்க சொல்றீங்க. சரி, இந்த விஷயத்துல உங்க பையன் என்ன முடிவு பண்ணாரு? அதெல்லாம் முடியாதுன்னு உங்க பையனே சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, அவன் வாய துறப்பானா? அம்மாவும் பொண்ணும் அவனை வசியம் பண்ணி மயக்கி வச்சிருக்கீங்கல்ல. நீங்க உங்க பொண்ணுகிட்ட சொல்லி வைங்க, அம்முவை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்னு. அந்த சின்ன பொண்ணையும் ஒழிச்சு கட்டிட்டா அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்கும்ல. ஷோ சீதா, என்ன நான் சொன்னது பிடிக்கலையா? என் பையன் உங்களாலதான். டேய், போனை குடுறா, போனு. அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அனு அம்மா என்ன பண்ணாங்க உங்களை? அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. ச்சே, அவங்களுக்கு தெரியாம இருக்காது மனம். அவங்க சும்மா நம்ம கிட்ட நடிக்கிறாங்க. வாய முழுக்க. அவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணமே நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் காரணம். இப்ப என்ன நியாயம் பேசுறீங்களா? மனோ, உன் மாமா கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? அவன் என்னமோ இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போகட்டும். பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான்ல, அதான் வாய்க்கு வந்தபடி பேசுறான். இப்ப மறுபடியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தின உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே. இப்ப வீட்டுல போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. இப்ப எதுக்கு என் மேல பழிய போடுற? உன் கல்யாணத்தை நான் நிறுத்தினா? டேய், அவ உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நடந்தே தீரும். அந்த பந்தம் உனக்கு ஒத்து வரல, அதனாலதான் கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் ஆத்துல போற மரம் மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. கெட்ட நேரத்துக்கு எல்லாம் அப்படிதான் நடக்கும். சொன்னா புரியாதவனுக்கு பட்டாதான் புரியும். அண்ணே நில்லுங்க. ஏண்டா அண்ணே? தல ஏய் மனோ, தங்கச்சி ஃபோன் பண்றா, என்னாச்சுன்னு தெரியலையே. ஹலோ, என்ன விஷயமா? அண்ணே, இப்போ வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னே. நீ ஃபோன் பண்ணும்போதே நினைச்சேன், என் தலையை உருட்டுற மாதிரி அங்கே ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைச்சேன். உண்மையை சொல்லணும்னா இப்பெல்லாம் உன் ஃபோன் காலை பார்க்கும்போதே பயமா இருக்கு. நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து என்னெல்லாம் பிரச்சனையை உண்டாக்குறீங்களோங்கிற டென்ஷனோட தான் நான் ஒவ்வொரு தடவையும் அங்கே வந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை தவிர நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? சரி சரி, ஒரு அண்ணன் ஆயிட்டல்ல, பொறுப்பை சுமந்து தானே ஆகணும். வரேன் வரேன், நீ போனை வையே. சரி. சுப்ரியாவை பாத்தியா? இல்ல, அவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஓடி போய் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருக்கா. அவ என் கையில மாட்டணும், எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவளே என்ற குத்த சொல்ற? உலகத்துல யாரும் பண்ணாத ப்ராமிஸ் நீ பண்ணிருக்க. இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது அனுப்பாமாவோட அம்மா கிட்ட இத பத்தி கன்சல்ட் பண்ணணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணல? இப்ப எல்லாம் சொதப்பிடுச்சு. இனிமே இது நடக்கும்னு எனக்கு தோணல. லட்சுமி, நீ எப்ப வந்த? நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அவசரமா எங்க போற? இரு. இல்ல இல்ல, லேட் ஆயிடும். அப்படி லேட் ஆனா இவன் கொண்டு போய் விட மாட்டானா? என்ன மாப்பிள்ள முகம் ரொம்ப டல்லா இருக்கு? பாஸ்கர் மாமா வந்திருக்காரு. ஓஹோ, அதான் விஷயமா? வாங்க, எப்போ வந்தீங்க? கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து எங்க உங்களை காணோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். வரணும் வரணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. ஆனா இப்போ வந்திருக்க வேண்டாம்னு தோணுது. ஏன் அப்படி என்னாச்சு? இவ சொல்லுவா. சீதா, சீதா, என்னது? என்ன விஷயம்னு அவர்கிட்ட சொல்லு. என்னாச்சு சீதா? உங்க பையன் கல்யாணத்தை நிறுத்த நீங்க அங்க எங்க ஓடிட்டு இருக்கீங்க. அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தைய கொஞ்சம் விளையாடுறதுக்கு உங்க பையன் ஒரு நல்ல திட்டம் போட்டு வச்சிருக்கானா. கேட்டியா? குழந்தைய என்ன விஷயம் தெளிவா சொல்றீங்க? சேது, நான் சொல்றேன். மனோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கால்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வர்றதா மனோவும் அந்த பொண்ணு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படி என்ன அவசியம்? அதான் அதேதான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவ எதுக்கு இங்க வரணும்னு. அவனும் அவன் கட்டிக்க போற பொண்ணும் முடிவு பண்ணிட்டாங்களாம். நாமெல்லாம் அவனுக்கு யாருங்க? நம்ம கிட்ட எதுவும் கேட்கறதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது. அவங்களே முடிவு பண்ணிட்டு செயல்படுத்த வேண்டியது. சேது, இந்த விஷயத்துல தப்பெல்லாம் உன்னோடதான். ஆரம்பத்திலே நீ அவனை வளர்க்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வளர்த்துருக்கணும். நீ அளவுக்கு அதிகமா அவன் மேல பாசம் காட்டினதுனால அவன் இஷ்டத்துக்கு அவன் நடந்துக்கிறான். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. என்ன விஷயம்னு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டுட்டு வரேன். மனோ, டே மனோ,
வா. சொல்லுங்கப்பா. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அனுவோட தங்கச்சியை சேர்ந்து இங்க கூட்டு வரேன்னு நீ ஒத்துக்கிட்டியா? அப்பா அதெல்லாம் ஏதோ கொஞ்ச நாளைக்கு தானேப்பா. சின்ன வயசுல இருந்து அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததால பிரிஞ்சு இருக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட தங்க வச்சுக்கலாம்னு பார்த்தோம்ப்பா. என்னங்க, இதுல ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கு. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல திருட்டுத்தனமே இல்லனா எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்சு வைக்கணும்? இவதான் இவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டும். கட்டின புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்து நியாயம் பேச வேண்டிய குடும்பத்தை கலைக்கிறதே வேலை. இப்ப எதுக்கு நீங்க என்ன திட்டிட்டு இருக்கீங்க? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். அதுக்கும் என்னையே திட்டுறீங்க? உங்களுக்கு குத்தம் சொல்ல யாராவது கிடைச்சா போதுமே. ஏய், திருட்டுத்தனத்துக்கு கூட இருந்து திட்டம் போட்டு கொடுத்துட்டு இப்ப நியாயம் பேசிட்டு இருக்கியா? வாயை மூடுறி. சீதா, நீ இரு. உன் கல்யாணத்துக்கு நாங்க ஏன் ஒத்துக்கிட்டோன்னு உனக்கு தெரியும்ல. அனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு வரலாம். ஆனா அவளோட தங்கச்சியும் சேர்ந்து இங்க கூட்டிட்டு வரலாம்னு நினைக்காத. அது நடக்காது. அப்பா இப்படி வெட்டி முடிச்ச மாதிரி. நான் தெளிவா சொல்றேன், இதான் என்னோட முடிவு. அதை திருத்துறதுக்கெல்லாம் வராத. யார் என்ன சொன்னாலும் நான் அனுபமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய், அதுக்கு தான் நாங்க ஒத்துக்கிட்டோம்ல. அது நம்ம பேசினபடி நடக்கும். ஆனா அம்மாவை இங்க கூட்டிட்டு வர வேலை வேண்டாம். பாத்தியா எப்படி போறான் பாத்தியா? அவனை வசியம் பண்ணி வச்சிருக்காங்க. சீதா, அவனுக்கு கொஞ்சம் புளிய கரைச்சு ஊத்து. வயிற்றுக்குள்ள இருக்கிற வசிய மருந்தெல்லாம் வெளியே வந்து விழுந்துடும். இல்லைன்னா அவனும் இந்த குடும்பமும் உருப்படாது. இந்த கல்யாணம் இதோட எத்தனை தடவை இன்னும் போயிருக்கு? இதுக்கு மேல இது நடக்கணுமா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.